ஒரு சிறிய நகரில் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த நகரம் டார்சஸ். யாருக்கும் தெரியாது இந்த குழந்தை ஒரு நாள் உலக வரலாற்றை மாற்றும் மனிதராக மாறுவான் என்று. அந்த குழந்தையின் பெயர் சவுல். பின்னாளில் உலகம் அவரை பவுல் என்று அறிந்தது. சவுல் ஒரு தீவிர யூதக் குடும்பத்தில் பிறந்தார். சிறுவயதிலிருந்தே வேத பாடங்களை கற்றார். அவருடைய குடும்பம் ரோமப் பேரரசின் குடியுரிமை பெற்றது. அதனால் அவருக்கு சிறப்பு சட்ட உரிமைகள் இருந்தன. இளம் வயதில் அவர் ஜெருசலம் நகரத்துக்குச் சென்று யூதச் சட்டங்களில் ஆழமாக பயின்றார். அவர் பாரிசேயர் மரபை கடுமையாக கடைப்பிடித்தார். தேவனுக்காக வாழ வேண்டும் என்ற தீவிரம் அவருடைய உள்ளத்தில் எரிந்தது. அந்த நாட்களில் இயேசுவின் சீடர்கள் புதிய விசுவாசத்தை அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் சவுலுக்கு அது ஏற்றதாக தோன்றவில்லை. அவர் அந்த வழியை தவறானதாக எண்ணினார். கிறிஸ்தவர்களை தேடி பிடித்து சிறையில் அடைக்கத் தொடங்கினார். அவர் நினைத்தது, நான் தேவனுக்காக செய்கிறேன். ஆனால் தேவன் அவருக்காக வேறு திட்டம் வைத்திருந்தார். ஒரு நாள் அவர் டமாஸ்கஸ் நகரத்திற்கு பயணம் செய்தார். அங்கு இருக்கும் கிறிஸ்தவர்களை கைது செய்ய அதிகாரம் பெற்றிருந்தார். ஆனால் அந்த பயணம் அவரது வாழ்க்கையின் திருப்புமுனையாக மாறியது. பாதையில் திடீரென வானத்திலிருந்து பிரகாசமான ஒளி அவரை சுற்றி ஒளிர்ந்தது. அவர் தரையில் விழுந்தார். ஒரு சத்தம் கேட்டது, சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? அவர் நடுங்கிய குரலில், கர்த்தாவே, நீர் யார் என்று கேட்டார். பதில் வந்தது, நான் நீ துன்புறுத்துகிற இயேசு. அந்தச் சந்திப்பு சவுலின் உள்ளத்தை குலைத்தது. அவர் பார்வையிழந்தார். நண்பர்கள் அவரை தமஸ்குவுக்குள் அழைத்துச் சென்றனர். 3 நாட்கள் அவர் உணவின்றியும் பார்வையின்றியும் இருந்தார். பின்னர் அனனியா என்ற சீடர் வந்து ஜெபித்தார். உடனே அவரது கண்களில் இருந்த இருள் நீங்கியது. அந்த நாளிலிருந்து சவுல் முழுமையாக மாறினார். அவர் இயேசுவின் சாட்சியாக மாறினார். உலகம் அவரை பவுல் என்று அழைக்கத் தொடங்கியது. மாற்றம் பெற்ற பவுல் உடனே இயேசுவைப் பற்றி போதிக்கத் தொடங்கினார். மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இவர்தான் நம்மை துன்புறுத்தியவர் அல்லவா என்று கேட்டார்கள். எதிர்ப்பு அதிகரித்தது. அவரை கொல்லத் திட்டமிட்டார்கள். அவர் இரவில் நகரச் சுவரிலிருந்து கூடை வழியாக இறக்கப்பட்டு தப்பினார். சில காலம் அவர் அமைதியாக இருந்து வேதாகமத்தை ஆழமாக சிந்தித்தார். பின்னர் மீண்டும் ஊழியத்தில் இறங்கினார். அவரை பர்னபஸ் என்ற விசுவாசி ஊக்கப்படுத்தி அந்தியாகு நகரத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கேதான் பவுலின் பெரிய ஊழியம் ஆரம்பமானது. அந்த நகரத்தில் விசுவாசிகள் முதன்முறையாக கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். பவுலின் வாழ்க்கை அப்போது இருந்து பயணங்களால் நிரம்பியது. அவர் நிலவழியாகவும் கடல் வழியாகவும் பயணம் செய்தார். அவர் பிலிப்பி, கொரிந்த், எஃபெசஸ் போன்ற பல நகரங்களுக்கு சென்றார். சில இடங்களில் மக்கள் மகிழ்ச்சியுடன் செய்தியை ஏற்றனர். சில இடங்களில் கடுமையான எதிர்ப்பு எழுந்தது. ஒரு நகரத்தில் அவர் கல்லெறியப்பட்டு ஆல்மோஸ்ட் மரித்தவராக விட்டுச் செல்லப்பட்டார். ஆனால் சிறிது நேரம் கழித்து அவர் எழுந்து மீண்டும் தனது பணியை தொடர்ந்தார். துன்பம் அவரை நிறுத்தவில்லை. பிலிப்பி நகரத்தில் நடந்த ஒரு சம்பவம் மிகவும் நினைவாக உள்ளது. பவுலும் சிலாசும் சிறையில் அடைக்கப்பட்டனர். நள்ளிரவில் அவர்கள் ஜெபித்து தேவனை துதித்தனர். திடீரென பூகம்பம் ஏற்பட்டது. சிறை கதவுகள் திறந்தன. காவலர் பயந்து தற்கொலை செய்ய நினைத்தார். ஆனால் பவுல், நாங்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறோம் என்று சொன்னார். அந்த இரவு காவலரும் அவரது குடும்பமும் விசுவாசத்தில் சேர்ந்தனர். பவுல் சென்ற இடங்களில் சபைகள் உருவானது. அவர் அவற்றுக்காக கடிதங்கள் எழுதினார். அந்த கடிதங்களில் கிருபை, அன்பு, விசுவாசம், இரட்சிப்பு பற்றிய ஆழமான போதனைகள் இருந்தன. இவை பின்னர் திருவிவிலியத்தின் முக்கிய பகுதியாக ஆனது. சிறையிலும் அவர் எழுதத் தொடர்ந்தார். கட்டுப்பாடுகள் அவரது குரலை நிறுத்தவில்லை. ஒரு முறை அவர் அத்தென்ஸ் நகரத்திற்குச் சென்றார். அங்கு பல தத்துவ ஞானிகள் இருந்தனர். அவர்கள் பல தேவைகளைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த நகரத்தில் அறியப்படாத தேவனுக்கு என்று ஒரு பலிபீடம் இருந்தது. பவுல் அதை பார்த்து, நீங்கள் அறியாமல் வணங்குகிற தேவனை நான் உங்களுக்குத் தெரிவிக்கிறேன் என்று அறிவித்தார். பலர் ஆச்சரியத்துடன் அவரது வார்த்தைகளை கேட்டனர். இறுதியில் பவுல் கைது செய்யப்பட்டு ரோம் நகரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். கடல் பயணத்தின் போது கடுமையான புயல் ஏற்பட்டது. கப்பல் நொறுங்கியது. ஆனால் பவுல் தைரியமாக இருந்தார். யாரும் உயிரிழக்க மாட்டார்கள் என்று உறுதியளித்தார்.
இறுதியில் அனைவரும் பாதுகாப்பாக கரை சேர்ந்தனர். ரோமில் அவர் வீட்டுச் சிறையில் இருந்தார். அங்கேயும் மக்கள் வந்து அவரிடமிருந்து போதனை பெற்றனர். சிறை அவரை அமைதியாக்கவில்லை. அவர் இன்னும் எழுதியார், இன்னும் போதித்தார், இன்னும் நம்பிக்கையை பகிர்ந்தார். காலம் சென்றது. கிறிஸ்தவர்களுக்கு எதிரான துன்புறுத்தல் அதிகரித்தது. பவுல் மீண்டும் கைது செய்யப்பட்டார். விசுவாசத்தை மறுக்கும்படி அழுத்தம் வந்தது. ஆனால் அவர் உறுதியாக நின்றார். வரலாற்றுச் சாட்சிகளின்படி அவர் ரோம் நகரத்தில் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார். ரோமப் குடியுரிமை இருந்ததால் சிலுவையில் அறையப்படவில்லை. தலை வெட்டப்பட்டார் என்று கூறப்படுகிறது. அவர் தனது வாழ்க்கையின் இறுதியில் ஒரு உறுதியுடன் நின்றார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்தேன். ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய சவுல் உலகம் முழுவதும் நம்பிக்கையை அறிவித்த பவுலாக மாறினார். பிறப்பு முதல் மரணம் வரை அவரது வாழ்க்கை ஒரு மாற்றத்தின் சாட்சி. எதிரியாகத் தொடங்கியவர் சாட்சியாக முடித்தார். துன்பத்தை சந்தித்தார், ஆனால் நம்பிக்கையை விட்டுவிடவில்லை. பவுலின் வாழ்க்கை இன்று வரை சொல்லப்படுகிறது. ஒரு மனிதன் மாற்றப்பட முடியும் என்று, ஒரு இதயம் புதுப்பிக்கப்பட முடியும் என்று, ஒரு வாழ்க்கை தேவனின் கிருபையில் புதிய அர்த்தம் பெற முடியும் என்று.